நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் ஆரி நடித்து ரிலீஸ் ஆகிருக்கிற 4th ஃப்ளோர் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து அவர் ஐடியில் வேலை செய்கிற ஒரு பர்சனாகவும், அவர் மும்பையில் இருக்கிற மாதிரியும், அவரோட எக்ஸ் லவ்வர் வந்து அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், நீ எனக்காக உடனே சென்னைக்கு வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு வர்ற மாதிரியும், இடையில இவருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் பிரேக்கப் ஆகிருக்கு அப்படிங்கிற சில சீன்ஸ்லாம் காமிச்சிட்டு, ஸோ இவர் சென்னை வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அவரோட எக்ஸ் லவ்வர் அணுவை கான்டெக்ட் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அதனால இவர் அங்கேயே வந்து அவங்க கம்பெனி கொடுத்த அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இவர் அந்த 4th ஃப்ளோரில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது. ஆல்ரெடி அந்த 4th ஃப்ளோர் ஒரு வந்து சில அமானுஷங்கள் நடந்த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வழக்கில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அங்கே யாருமே இது வரைக்கும் தங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்க இடத்துல ஆரி போய் அங்கே ஸ்டே பண்ண வேண்டியதாகிடுது. ஸோ அங்கே அவர் ஸ்டே பண்ணதுக்கப்புறம் அவர் சந்திக்கிற சில அமானுஷ்யமான பிரச்சனைகள், அவர் சந்திக்கிற மற்ற பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறதும், தன்னோட எக்ஸ் லவருக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, எங்கே இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவரோட தேடல், எதனால் இப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட பேலன்ஸ் ஸ்டோரி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹாரர் ப்ளஸ் வந்து சஸ்பென்ஸில் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தில் ஹாரர் எந்த இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன காரணம்னு பார்த்து எந்த ஒரு சீன்லேயுமே நம்மளை பயமுறுத்துகிற மாதிரியோ, ஒரு எஃபெக்ட்ஸோ, ஒரு பெரிய அளவில் ஒரு பயப்படுற மாதிரி ஒரு கோஸ்ட்டு, இந்த மாதிரி எந்த ஒரு சீன்ஸுமே படத்தில் பெருசாக இல்லை அப்படிங்கிறது ஹாரர் ஃபீலவே நமக்கு கொடுக்கல. சுத்தமாக இது ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு சஸ்பென்ஸ் வேணால் இருந்துச்சு படத்தில், என்ன ஆச்சு அப்படிங்கிறதும். அதுலேயுமே படத்தில் நிறையா இடங்களில் சில லேக் இருக்கத்தான் செய்யுது. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது கிளைமேக்ஸ் ரேஞ்சில் எங்கும்போது எப்படி ஃபோன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள். அப்படின்னா அது என்ன ஹாரரா கோஸ்ட்டா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதே மாதிரி படத்தில் வில்லன்களை நிறையா காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அது எதுக்கு வந்துச்சு என்னங்கிறதுக்கும் பெருசான ஒரு பெரிய ரீசன்ஸ்லாம் இல்லை. அதே மாதிரி இவருக்கு அது ஒரு இல்லூஷனா இல்லை உண்மையிலுமே அந்த இதில் கோஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது. அதான் இது வந்து ஒரு ஹாரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாரர்லேருந்து விலகி போகுமே, படத்தோட நம்ம பார்க்குறதுலேருந்தும் நம்ம நிறைய இடத்துல விலகி போக வேண்டியது ஆயிடுது. பட் ஓவராலாக ஒரு சஸ்பென்ஸ் மட்டும் படத்தில் ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. அடுத்து என்ன ஆச்சு, எதனால், எப்படி அப்படிங்கிறது. ஒரு சில சீன்ஸும் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. சில இடங்கள்லாம் அவர் சந்திக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், சில மர்டர்ஸு அந்த மாதிரி சஸ்பென்ஸாக அவங்க அந்த சஸ்பென்ஸை உடைக்காமல் கொண்டு போயிருந்தது ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஸோ ஓவராலாக படம் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆரி நல்லாவே பண்ணியிருக்காரு படத்தில். அதே மாதிரி மற்ற ரோல்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் காமெடி அப்படிங்கிறதும் ஒரு சில இடங்களில் வந்து இந்த யூடியூப்லேருந்து காமெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பேர் வந்து நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோன்னு வந்திருப்பாங்க. அவங்களோட ஒரு சில காமெடிஸும் உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி காமெடிஸில் கூட இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி போயிருக்கலாம். ஹாரரை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா ஹாரர் படம் மாதிரி ஒரு த்ரில்லர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். படத்தில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டும் நம்ம ஆல்ரெடி ரொம்ப பார்த்து பழகின ஒரு ட்விஸ்ட்டை தான் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஓவராலாக ஓகே, பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.